இதுக்கு பேர் தாங்க லவ் ஃபெயிலியர். இதுக்கு பேர் தான் ஹார்ட் பிரேக்னு சொல்றது. யூ மே ஃபீல், நீங்க ஒருவேளை ஃபீல் பண்ணலாம், செஸ்ட் ஹெவி, உங்களுடைய மனசிற்கு அப்படியே பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவர் திங்கிங், உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சக்தியை மீறிய வேகத்துல போயிட்டு இருக்கும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப், உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்பா இருக்கும். அது ஏன் டிஸ்டர்பா இருக்கும் சொல்லிட்டு நம்ம கடைசி பாயிண்ட்ல பார்க்கலாம். உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்பா இருக்கும். அடுத்தது சாங்ஸ் ட்ரிகர் யூ, வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே எல்லா பாட்டுமே உங்களுக்காக எழுதப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுடைய கடந்த காலத்தை லவ் சாங் எடுத்து காட்டும். உங்களுடைய ஃபெயிலியரை, உங்களுடைய லவ் ஃபெயிலியர், உங்களுடைய சேட்னஸை சேட் சாங் எடுத்து காட்டும். உங்களுக்கு ஒரு மெலடி சாங் நீங்க கேட்குறீங்கன்னா அது உங்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கும். நீங்க உங்களுடைய பாஸ்ட்ல இருந்த அந்த ரிலேஷன்ல யார் இருந்தாங்களோ அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த மெலடி சாங் உங்களுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆக மொத்தம் சாங்ஸ் எல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணும். இன்னொன்று ரிப்பீட்டட் மெமரிஸ், கடந்த காலத்துடைய மெமரிஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நீங்க அவங்க கூட பேசினது, நீங்க அவங்க கூட சுத்தனது, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக யூஸ் ஆயிட்டே இருக்கும். லோ மோட்டிவேஷன், உங்களுடைய மோட்டிவேஷன் லோவா இருக்கும். எதுவுமே உங்களால செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை செய்யணும் ஆசைப்படுவீங்க, அதுல உங்களுக்கு மனசு ஏற்படாது. உங்களுடைய மோட்டிவேஷன் ஜீரோ ஆயிரும். எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மேல யாரெல்லாம் உபகாரம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம், எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க லோ மோட்டிவேஷன்ல, சிம்பிளா சொல்ல போனா நடமாடும் பிணமாக நீங்க வாழ்வீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்த நிலைமைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். எதனால இந்த நிலைமை ஏற்படுதுன்னா, உங்களுடைய பிரெயின் பாருங்க, சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் மிஸ்ஸிங், ரொம்ப முக்கியமான ஒன்று மிஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாவை வச்சிருக்கீங்க. அந்த 10,000 வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் சொல்லி யோசிச்சு வச்சிருந்தீங்க. அந்த 10,000 ரூபாய் காணோம், யாரோ திருடிட்டாங்க, அல்லது நீங்க எங்கேயோ தொலைச்சிட்டீங்க. இப்போ உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்க மைண்ட் அந்த 10,000 ரூபாய் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். ஒருவேளை அந்த ரூபா வந்துருமோ, அது எங்கே போயிருச்சு, யார் எடுத்துட்டாங்க சொல்லி உங்களுடைய பிரெயின் அதையே மிஸ் பண்ணிட்டு இருக்கும். அதை விட அந்த 10,000 ரூபாய் விட அதிகமாக மதிப்பு வாய்ந்தது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய ஃபீலிங். அந்த ஃபீலிங்ஸை நீங்க ஒருத்தங்களுக்கு முழுமையா கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த ஃபீலிங்ஸை நீங்க இழக்கிறீங்க, தேடுறீங்க அந்த ஃபீலிங்ஸை. இப்படிதான் உங்களுடைய பிரெயின் செயல்படுது.